ஆண்டு 3034. தொல்லியல் ஆய்வாளர்கள் ஒரு அரிய பொருளை அங்கே கண்டுபிடித்தார்கள். அந்த தொல்லியல் தளத்தை தோண்டும் பொழுது அவர்களுக்கு மஞ்சள் கலரில் ஏதோ தட்டுப்படுவது தெரிந்தது. அது என்ன என்று மேலும் ஆய்வு செய்து பார்க்கையில் அது வேறு ஒன்றுமல்ல, பல நூற்றாண்டுகளுக்கு முன்னர் தமிழகத்தை ஆண்ட சீமான் எனும் அதிபரின் கையெழுத்து இடப்பட்ட மஞ்சள் நோட்டீஸ் என்பது தெரிய. ஆம், உலக நாடுகள் உலக வங்கிகளிடம் தமிழ்நாடு பெற்ற பல லட்சம் கோடி கடன்களை திரும்ப கட்ட முடியாது, நீ முடிஞ்சதை புடுங்கிக்க என்று தெனாவெட்டாக வெளியிடப்பட்ட மஞ்சள் நோட்டீஸ் தான் அது. சீமானுக்கும் இந்த கதைக்கும் என்ன தொடர்பு? சீமானுடைய இளம் வயது கதைகளை நீங்கள் கேட்டீர்கள் என்றால் நீங்கள் மெய்சிலிர்த்து போவீர்கள். அந்த அளவுக்கு பஞ்சதந்திர கதைகள், சிந்துபாத் கதைகள் என்று அனைத்து கதைகளும் தோற்கும் அளவுக்கு அவருடைய கதைகள் இருக்கும். சீமான் என்கின்ற இந்த பெயரே ஒரு வித்தியாசமான பெயர்தான். ஆம், சூப்பர்மேன், ஸ்பைடர்மேன், அந்த விதத்தில் பேட்மேனின் சந்ததியில் பிறந்தவர்தான் சீமான். ஆரம்பத்தில் அவருடைய இயற்பெயர் சீமானாக இருந்திருந்தாலும் பின்னாட்களில் குழந்தைகள் தன்னை ஒரு சூப்பர் ஹீரோவாக பார்க்க வேண்டும் என்று சீமேன் என்று தன் பெயரை மாற்றிக்கொண்டார். பேட்மேன் காவல் காத்த நகரத்தின் பெயர் கோத்தம் என்பது நமக்கு தெரியும். அதை தமிழ் படுத்தினால் கோத்தம் என்று வரும். அதைத்தான் சீமான் அடிக்கடி சொல்லி வருவார். தனக்கு யார் போன் செய்து நச்சரித்தாலும் அவர்களிடம் போன வேடாங் என்பார். நானே நல்லாட்சி தரேன், உனக்கு என்னத்துக்கு உள்ளாட்சி என்று உள்ளாட்சி தேர்தலை கேன்சல் செய்தார். இலங்கைக்கு கொடுக்கப்பட்ட கச்சத்தீவை 50,000 பெட்டாலியன் போர்ஸை அனுப்பி மீட்டு எல்லாம் சரியாக தான் போய்கொண்டு இருந்தது. 2027 பறக்கும் தட்டு பூமிக்குள் நுழையும் வரை சீமானின் ஆட்சி செழிப்போடு இருந்தது. அதற்கு பிறகுதான் வெடித்தது விபரீதங்கள். ஏலியன்கள் அவ்வப்பொழுது மனிதர்களை தாக்குகிறார்கள் என்று செய்தி கேட்டதும் அன்றைக்கு தமிழகத்தின் அதிபராக பொறுப்பேற்றிருந்த சீமானுக்கு ஆத்திரம் வந்தது. உடனே அவருக்கு ஒரு ஐடியா உதித்தது. அது என்னவென்றால், நாம் ஏன் போலீஸ், ஆர்மி இதை வைத்துக்கொண்டு இவர்களோடு போர் புரிய வேண்டும் என்று யோசித்து அவர் நெய்தல் படை என்ற ஒரு படையை கட்டமைக்கிறார். நெய்தல் படை, அதில் மீனவர்களை மட்டும்தான் அதில் சேர்த்துப்பேன். அதில் அவர் கல்வி தகுதி பார்க்க மாட்டேன், உடல் தகுதி பார்க்க மாட்டேன். நீச்சல் தெரியுமா, படகு ஓட்ட தெரியுமா, நீ தான் படை வீரன் வா. அதுபோல முல்லைப்படை, மருதம்படை, குறிஞ்சிப்படை என்று இதர மக்களிடமும் ஆயுதங்களை கொடுத்து அவர்களை ஏலியன்களுக்கு எதிராக போர் புரிய சொல்கிறார். ஆனால் நடந்தது என்னவோ வேடிக்கையானது. இப்படி ஆயுதங்களை வாங்கி கொண்ட இந்த முல்லைப்படை, மருதப்படை, நெய்தல் படை வீரர்கள் தமிழக மக்கள் எங்காவது செல்லும் பொழுது அவர்களிடம் இருக்கும் பணம், பொருள் ஆகியவற்றை பிடுங்கிக் கொண்டு வழிப்பறி செய்யும் ஒரு மோசமான கும்பலாக மாறிப்போனார்கள் இந்த கும்பல். இதனால் வேறு வழியே இல்லாமல் சீமானுக்கு அடிக்கடி போன் செய்து, ஐயா, நீங்க ஏலியன் கிட்ட இருந்து எங்களை காப்பாத்துறதுக்கு இவங்க கிட்ட ஆயுதங்களை கொடுத்தீங்க, ஆனா இவங்க எங்களையே வழிப்பறி பண்ணி கொடுமைப்படுத்துறாங்க, இதை தட்டி கேளுங்க ஐயா என்று சொன்னதற்கு சீமான் வைடா வைடா போன என்று சொல்லிவிடுகிறார். உலக நாடுகள் அனைத்தும் ஏலியன்கள் மனிதர்களை தாக்கும் செய்தியை அறிந்து நாம் எல்லோரும் ஒன்றாக சேர வேண்டிய தருணம் வந்துவிட்டது. ஒரே கட்சியில் போர் தொடுக்க வேண்டும் என்று அனைத்து தலைவர்களுக்கும் அழைப்பு விடுத்தனர். ஆனால் சீமான் அதை சட்டை செய்யவே இல்லை, உதாசீனப்படுத்தி விட்டார். நீங்க வேணா ஒன்னா சண்டை போடுங்க, பன்னி குட்டிங்க தான் கூட்டமா வரும், சிங்கம் சிங்கிளா தான் வரும். ஏலியன்களுக்கு எதிராக தானே களத்தில் இறங்கப் போவதாக அறிவித்தார் சீமான். ஏலியன்கள் போர் தொடுக்க ஆயத்தமாகி இவர்களை நோக்கி நெருங்கி வந்து கொண்டிருந்தன. எதை பற்றியும் கவலைப்படாத சீமான் மைக்கை எடுத்து இஷ்டத்துக்கு பஞ்சு டயலாக்குகளாக அடித்து தள்ளி 3G 4G 5G கஞ்சி விவசாயி தான் ஊத்துனு ராஜா என்று இஞ்சி, கஞ்சி, குஞ்சி இது போன்ற எல்லாம் எதுகை மோனையில் பேசுபவர் தான். அன்றைக்கும் ஏலியன்கள் தன்னை நோக்கி வருகிற வேளையில் அவர் பஞ்சு டயலாக்குகளாக அள்ளி வீசினார். உடனே மக்கள் கூட்டம் ஆராவரித்தது. என்று சிரித்துக் கொண்டே விசிலடிச்சான் குஞ்சுகள் சத்தம் போட ஆரம்பித்தனர். அந்த சத்தத்தின் ஆரவாரத்தை கேட்டு ஏலியன்கள் ஒவ்வொன்றாக செத்து மடி. உலக நாடுகள் எல்லாம் பெரிய பெரிய ஆயுதங்களை கண்டுபிடிக்க ஆயத்தமாகி கொண்டிருந்த வேளையில் இப்படி பேசிய ஏலியன்களை காலி செய்யும் திறமை நம் அண்ணன் சீமானிடம் மட்டுமே இருக்கிறது என்று தமிழக மக்கள் சந்தோஷமாக இருந்து அனைத்தும் அறிவோம் யாம். பிறந்தது, பிறவாதது, இறந்தது, இரவாதது அனைத்தும் அறிவோம் யாம். ஆனால் விதி மிகவும் வலியது. யாரை எதிர்க்க யாரை உருவாக்கினோமோ அவர்களே நமக்கு ஆப்பாய் வந்து விட்டார்கள். ஆம், சீமான் உருவாக்கிய நெய்தல் படையினர், மருதம் படையினர்,
முல்லை படையினர் இவர்கள் அனைவரும் சீமானுக்கு எதிராக சதித்திட்டம் தீட்டி சீமானுக்கு துரோகம் இழைத்தார்கள். சூழ்ச்சி செய்து இவர்கள் சீமானை பிணை கைதியாக பிடித்து வந்தார்கள். வந்து நமக்கு ஒரு பிரயோஜனமும் இல்ல, என்ன பண்றது, இவர் கதையவா கேட்க முடியும் என்று யோசித்து ஏலியன்களை தொடர்பு கொண்டு இதை பற்றி கூறினார்கள். ஏலியன்களோ அந்த செல்லத்தை அப்படியே தூக்கிட்டு வாங்கடா என்று கூறி ஏலியன்கள் சீமானை தனது பறக்கும் தட்டில் ஏற்றி தனது சொந்த கிரகத்துக்கே திரும்பி சென்ற அந்த பறக்கும் தட்டு பூமியில் இருந்து கிளம்பும் போது கூட சீமானின் குரல் ஒலித்ததாக அங்கே இருந்த மக்கள் இன்னமும் சொல்கின்றனர். இந்த சம்பவம் நடந்து 5 ஆண்டுகள் கடந்த பின்பும் சீமான் எங்கே இருக்கிறார், ஏது இருக்கிறார், இருக்கிறாரா இல்லையா என்ற கேள்வி மக்கள் மனதில் பெரும் கேள்விக்குறியாக துளைத்துக் கொண்டிருந்த வேளையில்தான் வடமாறன் என்று ஒரு அரசியல்வாதி இருக்கிறார். அவர் வந்து ஊடகங்களுக்கு பேட்டியளித்தார். சீமான் உயிருடன் இருக்கிறார், நலமாக இருக்கிறார், தக்க நேரத்தில் வெளியே வருவார். இந்த செய்தியை கேட்டதும் மக்கள் சந்தோஷத்தில் துள்ளி குதித்தனர். உடனே சீமான் ஃபண்ட் என்கின்ற பெயரில் ஒரு பெரிய கண்ணாடி உண்டியலை வரவழைத்து அதற்குள் தங்க காசுகளை போடும்படி மக்களிடம் மன்றாடினார்கள். இப்படி மக்களிடம் வாங்கப்பட்ட பணத்தை கொண்டு என்ன செய்தார்கள், ஏது செய்வார்கள், இது விளங்குமா விளங்காதா என்று யாருக்கும் தெரியாது. ஆனால் இந்த கதை தொடர வேண்டும். ஆமாம், சீமானின் கதை முடியப் போவதில்லை. No, bad. No, என் அம்மா வளர்க்காத. மம்மி பாவம். தாடியும் பாவம்.